நம்ம திவாகர் இருக்கார் இல்லையா, அதாங்க நடிப்பாருக்குன்னு அவரே சொல்லிட்டு திரியிறாரு பாருங்க. அவர் ஒரு ரிப்போர்ட்டர் வறுத்து எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோவோட ரோஸ்ட்டை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இந்த திவாகர் ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறாரு, சூரியலாம் வந்து சும்மா பெயிண்ட் அடிச்சு நார்மலா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தவர். அவர் 1000-500க்கு வேணா வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனா நான் வந்து ஒரு பிசியோதெரபி டாக்டர், என்னாலலாம் சூரிய மாதிரி அந்த 1000-500க்குலாம் வேலை செய்ய முடியாது. இப்ப சூரிய அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்பெல்லாம் நடிக்க முடியாது. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. அப்ப நீங்க அதிக சம்பளம் கொடுத்து உங்களை நடிக்க வச்சா கமலஹாசன் மாதிரி ஆஸ்காருக்கு படம் கொடுக்குற அளவுக்கு நடிச்சு கிழிச்சு தள்ளிடுவீங்க. சரி, நம்மளோட கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே கேள்வியே ஒரு ரிப்போர்ட்டர் வந்து திவாகர் கிட்டே கேட்டாரு. சூரிய நட்சத்திரம்லாம் நான் பண்ண முடியாது, நாங்க அதெல்லாம் பண்ண முடியாது, ஹீரோவா நடிப்பேன். அது எப்படி சொல்லுவீங்க? நீ தர்பூச வாங்கி வந்துட்ட வலைய விரிக்கிறா வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிருக்கிறாரா சாமி. ஆபாசமா வந்தவங்களை என்னையும் கம்பேர் பண்ணக்கூடாது கண்ணே, ஓகேங்களா? ஒரு நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பொங்கி வந்திருக்கோம். எது நடிப்பு திறமை? அது உன்கிட்ட இருந்தது அப்படின்னு வேற இன்னமும் நீ நம்பிக்கிட்டு இருக்க பாத்தியா? ஒரு நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பொங்கி வந்திருக்கோம். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு ஆபாசமா வந்தவங்களை என்னையும் கம்பேர் பண்ணக்கூடாது கண்ணே. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சோசியல் மீடியால ஒரு சில பேர் ஆபாசமாலாம் வந்து வீடியோ பண்ணி பிரபலம் ஆகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரபலமாகலையா இவர் அவருடைய அசாத்தியமான நடிப்பு திறமையை வச்சு ஃபேமஸ் ஆயிருக்கிறாராம். ஆபாசமா வந்தவங்களை என்னையும் கம்பேர் பண்ணக்கூடாது கண்ணே. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். நீ தர்பூச வாங்கி வந்துட்ட. ஒரு 10 ரூபா தர்பூசணியை வச்சுக்கிட்டு இப்போ நான் நிறைய வீடியோ பாக்குறேங்க, போற இடத்துல எல்லாம் அந்த தர்பூசணி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ற மாதிரி இதே ஆக்டிங்கே போட்டு காட்டிட்டு இருக்காரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். 2024 முன்னாடி ஒரு படம் இப்ப காட்டு, நான் வெயிட் பண்றேன். 1 hour 2 hour வெயிட் பண்றேன். படத்துல நடிச்சா மட்டும் தான் நடிக்கிறா, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் லூசு வேற ஏதாவது வாயிலிருந்து வந்துட போதியா? ஸ்கூல் லைஃப்ல எல்லாருமே ஏதோ ஒரு டிராமாவில் நடிச்சிருக்கிறவங்க. நான் என்ன கேட்குறேன் திவாகர், நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு டாக்டர் படித்தவர் தானே, ஸ்கூல் லைஃப்பில் போட்ட ட்ராமா ஆக்டிங்லாமா இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஏதோ சினிமாவில் பார்த்து அதுலேருந்து இமிட்டேட் பண்ணுறது தானே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதையும் ஒழுங்காக பண்ணுறீங்களா? சும்மா கிறுக்குத்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. படத்துல நடிச்சா மட்டும் தான் நடிக்கிறா, அதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்ல எல்லாம் திறமையில கண்டோம். தம்பிங்களா, வெறும் தர்பூசணி மட்டும் நான் ஃபேமஸ் ஆகல, ஓகேவா? 3 படத்துல தனுஷன் நடிச்ச எமோஷனல் சீனை பண்ணேன், ஓகேங்களா? இந்த ஆளை என்ன சொல்றதே தெரியலங்க. அதாவது தர்பூசனால மட்டும் இவர் ஃபேமஸ் ஆகலையுமா? இந்த 3 படத்துல நம்ம தனுஷ் நடிச்சது அவராவது வந்து பல டேக்ஸ் எடுத்தாராம், இவர் சிங்கிள் டேக்ல பண்ணிட்டாராம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்துகளை கூட்டு கண்டோம். ஆனா உண்மையா சிவாஜி மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடுகளம் படத்துல வர அந்த கிழவ மாதிரி அந்த பையன் நடிச்ச நடிப்புக்கும் ஏன் நடிச்ச நடிப்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவன் எனக்கு எந்த சம்பந்தம் கூட்டு கண்டோம். கன்றாவி பார்த்தோன்னே கலாய்க்கணும்னு தோணுதில்ல, அதே தான் அந்த ரிப்போர்ட்டரும் பண்ணியிருக்கிறார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்லை, உங்கள்கிட்ட ஒன்னொன்று கேட்குறேன் டாக்டர் திவாகர் ஐயா, நீங்கள் இவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ தூரம் என்னோட நடிப்பு திறமையில தான் பெரிய ஆள் ஆயிருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல, உங்களோட வீடியோவுக்கு வர கமெண்ட்ஸ் என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? இல்லை படிச்சுட்டும் அதை கண்டுக்காத மாதிரி வந்து திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் போட்டவன் எல்லாருமே இப்போதான் என் மனசுக்கு திருப்தியாக இருக்குது, அந்த ரிப்போர்ட்டர் செம்மையாக கேள்வி கேட்டிருக்கான், இவன் இந்த மாதிரி நாக்க புடுங்கிற மாதிரி 4 பேர் கேள்வி கேட்கணும், இப்படி தான் என் கமெண்ட்டே போட்டுருக்குறாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இந்த கமெண்ட்ஸ் இங்கே மட்டும் இல்லை, அவர் போடுற பல வீடியோஸ்
வீடியோஸ் கீழே இருக்குது. ஆனால் இந்த 1-2 பேர் காமெடிக்காக போடுற கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீ தாயா நடிப்பு அறக்க, நீ வேற லெவல் அப்படி இப்படின்னு சிரிச்சிட்டு நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையை அங்கே கமெண்ட்டாக போடும்போது அதை அவர் சீரியஸாகவே எடுத்துக்கிறாருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணே நீங்கள் போடுற வீடியோ நல்லா இல்லை, தயவு செஞ்சு உண்மையாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போடுங்க. லூஸு மாதிரி பண்ணுறவனை போயிட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நீ தான் அடுத்த நடிப்பறக்க, நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்க, அவன் அதையே நம்பி பைத்தியமாகவே ஆயிட்டாரு. இந்த மாதிரி பொறாம அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆக முடியல, டெவலப் ஆக முடியலன்ற வைத்தறிச்சல். இதில் நிறைய பேர் இப்போவும் ஒரு சில கமெண்ட்ஸ் போடுவாங்க, உனக்கு என்ன அவர் ஃபேமஸ் ஆனால் உனக்கு என்ன பொறாமையா, அவர் கேட்குற மாதிரியே பல பேர் கேள்வி கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதுக்கு பேர் பொறாமை கிடையாது, இதுக்கு பேர் ஆதங்கம். இப்போ நீங்கள் உண்மையாக பல விஷயங்களை படித்து கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு பதிலாக எவனோ ஒருத்தன் அவனுடைய செல்வாக்கையோ இல்லை மற்ற விஷயத்தோ பயன்படுத்தி எந்த ஒரு திறமையுமே இல்லாதவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அதை நீங்கள் பொறாமையாக பார்ப்பீங்களா இல்லை ஆதங்கமாக பார்ப்பீங்களா? கரெக்டா சொன்னீங்க. இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான். ரொம்ப வருஷம்லாம் வந்து ஃபீல்டில் நிற்க மாட்டாங்க, பல பேர் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு பல பேர் உதாரணங்கள் இருக்காங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, மக்களும் வந்து அவங்க பண்ணுற லூஸ்தனமான விஷயத்தை பார்த்து சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. சினிமாவில் ஒரு சில சீன்ஸ் வருவாங்க, ஏன் நம்ம பிஜிலி ரமேஷா அவரு கூட எடுத்துக்கங்க, இத்தனை நாள் வந்தார், இப்போ காணாமல் போயிட்டார். அந்த மாதிரி தான் ஸோ சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க, இல்லைனா இந்த மாதிரி பல கிறுக்கன்களை நம்ம திருப்ப உருவாக்கிட்டு தான் இருக்கணும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினிமா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.